நடிப்பு வேற, அதை நடிப்பை வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் மனைவி அவருக்கு மேலே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்கே போயிடுவார் என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்திலிருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்கே சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியாக இருக்காங்க, தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துப்பட்டு இவ்வளோ ஒரு வார பொய் செய்திகளை கொடுக்கறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னே மீடியாக்கள் ஆட்களை 250 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. நீ நியாயமாக உழைச்சி நியாயமாக வா. நான் ஏன்ட்ட சொல்கிறேன் சார், அணில் குஞ்சுகள்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க. உண்மையிலே உழைக்காமல் 50 வேலை பார்த்துருக்கேன் சுற்றி. பிடி செல்வகுமார் அவர்கிட்ட இருந்தேன், நொட்டுன இருந்தேன்னு சொல்லுவானுவேன். அவர்கிட்ட தான் இருந்தேன். ஆனால் நான் என் உழைப்பை பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா என்னை பற்றி தெரியாது. பிகின் த ஸ்க்ரீன் பின்னால் இருந்து வேலை பார்த்தேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு நடிகனாக இருந்த உடனே எல்லாருக்கும் அவர் உத்தம புத்திரர், உலகத்தில் இந்த கடவுள் புத்துட்டு வந்துட்டாருன்னு போடுறீங்க. ஆனால் பின்னால் இருந்து உழைச்சவங்களை பற்றி, அவங்க அப்பாவை பற்றியோ, பின்னால் இருந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கங்க பற்றி எங்கேயா போடுறீங்களா? எவ்வளோ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எப்படிலாம் இரவு பகல் பாராமல் உழைச்சிருப்போம். எனக்கு வேதனையாக இருக்கும் சில கமெண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது. உங்களுக்காக தடவை பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசிகர்கள் உங்கள் தொண்டர்கள்னு பேரில் உங்கள் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் அப்பா அம்மா அத்தனைவருடைய உழைப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயமே அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய தப்பு. எல்லாமே அத்தனையும் நடிப்பா கோபால் ஒரு படத்தில் கேட்பாங்க. சரோஜா தேவி, சிவாஜி, அத்தனையும் நடிப்பு. நான் தானே சொல்றேன், எனக்கு தானே தெரியும். 27 ஆண்டுகள் அவங்க பெட்ரூம் முதல், அவங்களுடைய பாத்ரூம் முதல், அவங்களுடைய டைனிங் முதல் போய் கூட ரத்தமும் சதையுமா வாழ்ந்தேனா. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? பண்ண மாட்டார் சார். அரசியல் ரீதியா அவர் சீரியஸான முடிவு எடுப்பாரா அல்லது சும்மா இதோட போகலாம் சார்? அவர் விளையாட்டுத்தனமா போறாரு. விளையாட்டுத்தனமா ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளிநாட்டுக்கு போவார், இல்லை எங்கேயாவது பஞ்சகர்மாவுக்கு போவார், எங்கேயாவது போய் மாட்டிக்கிட போவார். அதை ரசிகர்கள் பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். அவரை நம்பி அவர் போட்டு அப்படியே போயிடுவார். அவங்க அப்பா அம்மாவே தூக்கி துறப்பட்டவர் சார். அப்பா மேலே கேஸ் போட்டு எவனா கூண்டில் ஏற்றினது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூண்டில் ஏற்றினவர். அவருக்கு சென்டிமெண்ட்டு தெரியாது. ஏன்னா அவர் வெளியே மக்களோட மக்களாக ஒரு டீ கடையில், ஒரு சாதாரண சலூனில் சாதாரண மக்களோட பழகியிருந்தா தெரியும். ஒரு இல்லை சிஎம் போயிடுச்சு, அவருக்கு சவாலுக்கு கூப்பிட்டார்ல, அதுக்கு சொல்கிறேன். 50 ஆண்டுகள் அரசியலில் கஷ்டப்பட்டு வந்தவர், அடிபட்டு வந்திருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காரு. நீ எங்கேருந்து வந்துட்டு நீ அவர்கிட்ட சவாலுக்கு கூப்பிட்ற? நீங்க விஜய் சொல்றீங்க, விஜய் என்ன கஷ்டத்தை பட்டுட்டாருன்னு இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களா சொல்றீங்க. அவர் தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிட்டேன், என் பிரச்சனை நான் பாத்துக்கிட்டேன், மக்கள் பிரச்சனை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் சொல்லி மக்களை கூப்பிடுறாரு. சரி, தனி பிரச்சனையா? உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. உன் கூட 27 ஆண்டுகள் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் யாருன்னு உனக்கு தெரியல, உங்கள் அப்பாவை யாருன்னு தெரியல, உங்கள் அம்மாவை யாருன்னு தெரியல, உன் தாய் மாமன் எஸ்.என். சுரேந்தரை தெரியல, உனக்காக படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியனை தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டைரக்டர்களை சொல்ல தெரியல. எங்கேயாவது சொல்லியிருக்காங்க சார்? எங்கேயாவது சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம்? உச்சத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த உச்சத்துக்கு வர்றது எல்லாருடைய உழைப்பும் இருக்கா இல்லையா? அதில் அப்பாவும் அம்மாவும் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க. யாரு? எஸ்எஸ்சியும் அவங்க அம்மாவும் யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ கூட ரீசன்ட் நடந்த ஆடியோ லான்ச் கூட அப்பாவும். அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். எஸ்எஸ்சி சார் கூட இப்போ எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு ஒருக்க பார்த்து நேருக்கு நேராக பேசுகிற ஆள், டைரக்டாக 1 2 பேசுகிற ஆள். அவர் வேறு வழி இல்லாமல் போகிறார் சார். என்கிட்டே சொல்லியிருக்காரு, எனக்கு யார் செல்வகுமார் ஒரே பையன், எனக்கு கொல்லி போடணும்னா யார் வரணும், வேறு வழி இல்லை செல்வகுமார். அவரும் போராடி பார்த்தாரு, கிட்டே சேர்க்கல. எந்த இடத்துல சேர்த்து அவருக்கு பதவி ஏதாவது கொடுத்தாங்களா? வழி இல்லாமல் தான் போயிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன் சார், ஒரு 10 பேர் நின்றுட்டு நான் அதை அப்படி பண்ணிடுவேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இவங்கெல்லாம் இப்படி பேசின உடனே இந்த நாடு மக்கள்லாம் திரும்பி கலாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு அவுட்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 234 தொகுதியில் விஜய் முதல் அத்தனை பேரும் டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலைன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்கள் கேளுங்க சார்.